இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, வெகு நாட்களாக இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலில் வீடியோக்கள் வெளியிடப்படாமல் இருந்தன. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. நண்பர்களே, நாம் வெளியிடப்படும் வீடியோக்களை யூடியூப்பானது ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களிடம் எடுத்து சென்று இதை பாருங்கள் என்று கூறும் பணியை அது நிறுத்திவிட்டது. நானும் இந்த யூடியூப் சேனலில் எந்த விதமான தவறும் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் வெளியிடப்படும் வீடியோக்கள் உங்களை வந்து சேருவதில்லை என்பது இந்த யூடியூப் சேனலில் உள்ளே உள்ள விசிட்டர்ஸ் வியூவை பார்த்தோமானால் அது நன்கு தெரிய வருகிறது. இருந்தாலும் தொடர்ந்து இந்த வீடியோக்களை நாம் வெளியிடுவோம் என்ற காரணத்தினால் தற்போது மீண்டும் இந்த வீடியோக்கள் வெளியிடப்படுகின்றன. தொடர்ந்து வீடியோக்களை வெளியிடுவதற்கு முயற்சி செய்கிறோம். நண்பர்களே, தற்போது நமது நாட்டிற்கு ரஷ்யாவில் திரு புட்டின் அவர்கள் 2 நாள் பயணமாக வந்து சென்றார் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த சந்திப்பின் போது ஏராளமான ஆயுதங்கள் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படலாம் என்று உலக நாடுகள் எதிர்பார்த்தன. ஆனால் ஆயுத தயாரிப்பு மற்றும் ஆயுத சப்ளை சம்பந்தமான எந்த விதமான ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்படவில்லை நண்பர்களே. ஆனால் ஏராளமான ஆயுதங்களும் தொழில்நுட்பங்களும் இந்தியாவிற்கு வழங்குவதற்கு ரஷ்யா ஒத்துக்கொண்டுள்ளது. ஏனென்றால் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்கள் இந்தியாவிற்கு இந்த மாதம் டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வருவதற்கு முன்பாகவே ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கு வந்து நமது நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த பேச்சின் போது ஏராளமான ஆயுதம் தயாரிப்பு மற்றும் தொழில்நுட்பங்கள் வழங்குதல் போன்ற பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் தேதி திரு புட்டின் அவர்கள் இந்தியா வந்தவுடன் பிரதமர் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அங்கு பிரதமர் வழங்கிய உணவு விருந்தில் கலந்து கொண்ட பின் பிரதமரும் திரு புட்டின் அவர்களும் அதிக நேரம் இந்த இரு நாடுகளுக்கு இடையான கூட்டு ஒப்பந்தங்கள் குறித்து அதிக அளவில் பேசியதாகவும் தெரிய வருகிறது. நண்பர்களே, இதில் முக்கியமான ஆயுதம் என்னவென்றால், நாம் பல ஆண்டுகளாக 2-3 ஆண்டுகளாக SSN என்று சொல்லக்கூடிய சக்ரா 3 என்று நாம் பெயரிடப்பட உள்ள அந்த கப்பலை, இது ஒரு நீர்மூழ்கி கப்பல், நியூக்ளியர் பவர் மூலம் இயங்கக்கூடியது. இது மிக வேகமாக சென்று மற்ற நீர்மூழ்கி கப்பலை அழிக்கக்கூடிய இந்த கப்பலைத்தான் SSN கப்பல் என்று கூறுகிறோம். இந்த சக்ரா 3 என்று சொல்லக்கூடிய கப்பலை நமக்கு லீஸுக்கு வழங்குமாறு பல வருடங்களாக நாம் ரஷ்யாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே சக்ரா 1, சக்ரா 2 என்ற 2 SSN நீர்மூழ்கி கப்பல்களை நாம் லீஸிற்கு எடுத்து 10 ஆண்டுகளாக ஒவ்வொன்றையும் பயன்படுத்திவிட்டு பின்பு மீள அவர்களுக்கு நாம் திருப்பி தந்துள்ளோம். ஆகவே தற்போது K391 பார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை நமக்கு உடனடியாக வழங்குவதற்கு ரஷ்யா ஒத்துக்கொண்டுள்ளது. நண்பர்களே, இந்த கப்பலானது மிக மிக பழமையான கப்பல். 1989ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யா இருந்தபோது கட்டப்பட்ட இந்த நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன் என்று சொல்லக்கூடிய இந்த கப்பலானது பின்பு 1998இல் இது ரஷ்யா கப்பற்படையிலிருந்து விலக்கப்பட்டது. அதிக வருடங்கள் ஆகிவிட்டது என்பதால் தற்போது அந்த கப்பலுக்கு 36 வருடங்கள் ஆகின்றன. நண்பர்கள், ஒரு நியூக்ளியர் அட்டாக் நீர்மூழ்கி கப்பலை வாங்க வேண்டுமென்றால் அதுக்கு அதிக செலவாகும். ஏற்கனவே நாம் நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன் 6 எண்களை கட்டுவதற்காக நாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு உள்நாட்டிலேயே தயாரிக்கும் பணி நடந்து வருகிறது. ஏற்கனவே ஓராண்டிற்கு முன்பாகவே சுமார் 40,000 கோடி ரூபாயை நமது இந்திய அரசு SSN என்ற நியூக்ளியர் அட்டாக் நீர்மூழ்கி கப்பலை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கிவிட்டது. நண்பர்களே, இவற்றில் SSN-1, SSN-2 என்ற 2 கப்பல்கள் முதலில் கட்டப்பட உள்ளன. கட்டி முடிக்கப்பட்ட பின் உடனடியாக அடுத்த 4 நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன்களை கட்டுவதற்கு இந்தியா நிதி ஒதுக்கும் என்று ஏற்கனவே தெரிவித்துள்ளது. நண்பர்களே, தற்போது ரஷ்யா இந்தியாவிற்கு வழங்க உள்ள இந்த கப்பலின் மூலம் நாம் சீனாவை மிக எளிதாக தாக்கி வெற்றி கொள்ள முடியும். நண்பர்களே, நீருக்கடியிலே ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன் என்று சொல்லக்கூடிய இந்த சக்ரா 3 என்ற நீர்மூழ்கி கப்பலானது 1998இல்
ரஷ்ய கடற்படையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டாலும் இது மீண்டும் 2023 மற்றும் 2024 ஆகிய வருடங்களில் இது முழுமையாக மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு தற்போது மிகுந்த அதிக தொழில்நுட்பங்கள் உள்ள ஒரு நீர்மூழ்கி கப்பலாக தற்போது உருவெடுத்துள்ளது நண்பர்களே. இதை 2 மாதங்களுக்கு முன்பாக நமது இந்திய கடற்படையிலிருந்து மற்றும் நமது இந்திய அரசிலிருந்து உயரதிகாரிகள் சென்று இந்த கப்பலை பார்வையிட்டு வந்தார்கள். ஆகவே இந்த கப்பல் உடனடியாக நமது இந்தியாவிற்கு நமது இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட உள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பலானது வேறு நாட்டு கப்பல்கள் நம்ம நாட்டிற்கு உள்ளே வந்தால் உடனடியாக சென்று அதை தாக்கி அழிக்கும் வகையில் இதில் ஏராளமான ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். சாதாரண நீர்மூழ்கி கப்பலை விட இது சற்று அளவில் சிறியதாக இருக்கும். ஆகவே இவை மிக வேகமாக செல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள். இந்த கப்பல்களில் பிரம்மோஸ் வகை ஏவுகணைகளை பொருத்தும் அளவிற்கான வசதி ஏற்கனவே இல்லை. இந்த பிரம்மோஸ் வகை ஏவுகணைகளை நாம் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து செலுத்த வேண்டும் என்றால் செங்குத்தான முறையில் அவை நிறுத்தப்பட்டு செலுத்தப்பட வேண்டும். ஆகவே அவ்வகையில் 8 எண்கள் பிரம்மோஸ் வகை ஏவுகணைகளை செலுத்தும் அளவிற்கான அமைப்புகள் இந்த கப்பலில் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டு விட்ட நண்பர்களே. ஒரு அமைப்பிலிருந்து 4 பிரம்மோஸ் வகை ஏவுகணைகளை செலுத்த முடியும். செங்குத்தான அமைப்பு 8 எண்கள் இருக்கும்போது ஒவ்வொரு அமைப்பிலிருந்தும் 4 எண்கள் பிரம்மோஸ் வகை ஏவுகணைகளை அனுப்பலாம் என்று கருதும் போது மொத்தம் இந்த கப்பலிலிருந்து ஒரே நேரத்தில் நாம் 32 பிரம்மோஸ் வகை ஏவுகணைகளை நமது எதிர் நாட்டின் போது செலுத்த முடியும் நண்பர்களே. உங்களுக்கு தெரியும், இவை நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து, அதுவும் நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன் என்ற கப்பலிலிருந்து அனுப்பும்போது அது எங்கிருந்து அனுப்பப்படுகிறது என்பதனை எதிரி நாட்டின் நீர்மூழ்கி கப்பல்களோ அல்லது எதிர் நாட்டுகளின் மேலே உள்ள கடற்பரப்பில் உள்ள கப்பல்களோ நமது இந்த சக்கராத்திரி கப்பலை கண்டுகொள்ள முடியாது. ஆகவே நமது கப்பலிலிருந்து செல்லக்கூடிய இந்த மிசைல் பிரம்மோஸ் மிசைல் எங்கிருந்து வருகின்றன, எந்த இடத்திலிருந்து வருகின்றன என்பதனை சீனா பெருமளவில் கண்டுகொள்ள முடியாது நண்பர்களே. இந்த கப்பலில் அது மட்டும் இல்லாமல் 8 டார்பிடோ குழாய்களில் உள்ளதாக கூறப்படுகிறது. டார்பிடோ என்றால் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து அல்லது கப்பல்களிலிருந்து மிசைல்களை ஏவுகணைகளை செலுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் பெரிய வகையிலான குழாயைத்தான் டார்பிடோ என்று கூறுகிறோம். இது பல வகையில் கப்பலில் உள்ள அமைப்பிலிருந்து இது செயல்படக்கூடிய ஒரு வகையாக இருக்கும். இந்த கப்பலில் 8 வகை டார்பிடோ குழாய்களில் 4 வகை குழாய்கள் 533 மில்லிமீட்டர் அளவு உள்ளதாகவும், மீதி உள்ள 4 டார்பிடோ குழாய்கள் 650 மில்லிமீட்டர் அளவுள்ள குழாயாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது நண்பர்களே. 533 அளவுள்ள டார்பிடோ குழாய்களிலிருந்து நாம் காலிபர் வகை மிசைல்களை நாம் செலுத்த முடியும். ஆகவே மிக சிறந்த இந்த சக்கராத்திரி என்று நாம் பெயரிட்டுள்ள இந்த கப்பலிலிருந்து நாம் பலதரப்பட்ட மிசைல்களை நாம் அனுப்பி எதிர்நாட்டின் நீர்மூழ்கி கப்பல்களை கடலுக்கு அடியிலேயே தாக்கி நாம் அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல்களிலிருந்து வேண்டுமென்றால் கடலுக்கு மேலே உள்ள எதிர்நாட்டின் கப்பல்கள் அல்லது எதிர்நாட்டின் தரைப்பகுதியை தாக்குவதற்கும் தேவையான மிசைல்களை இந்த கப்பலிலிருந்து நாம் பயன்படுத்த முடியும் என்று கூறப்படுகிறது நண்பர்களே. தற்போது நாம் அமெரிக்காவிடம் $5.28 மில்லியன் மதிப்பிலான சுனோபாய் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியை வாங்குவதற்கு நாம் ஒப்பந்தம் செய்துள்ளோம். இந்த சுனோபாய் என்று சொல்லக்கூடிய குழாய் வடிவிலான அமைப்பிலான இந்த கருவியானது ஹெலிகாப்டர்லேருந்து, நம்ம நாட்டின் ஹெலிகாப்டர்லேருந்து நமது கடற்பரப்பில் அவை நிறுவப்படும். அவை கடலுக்கு மேலேயும் மிதந்து கொண்டிருக்கும். சில கடலுக்கு அடியில் சற்று கீழேயும் சென்று அது தங்கி எதிர்நாட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் வருவதை அதனுடைய ஒளியை தெரிந்து கொண்டு நம்ம நாட்டில் உள்ள பிற நீர்மூழ்கி கப்பல்களுக்கு அல்லது நம்ம நாட்டின் மேலே உள்ள பிற கப்பல்களுக்கு தகவல்கள் கொடுத்து கொண்டிருக்கும். எவ்வளவு தொலைவில் என்ன வகையான நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை இந்த சுனோபாய் என்று சொல்லக்கூடிய இந்த குழாய் வடிவிலான நம்ம அமைப்பு நமது கடற்படைக்கு பெருமளவில் இருக்கும். அதை வாங்குவதற்கும் நாம் தற்போது ஆர்டர் வழங்கியுள்ளோம் நண்பர்களே. அவையும் மிக விரைவாக இந்திய கடற்படைக்கு சேர உள்ளன. ஆகவே இந்தியா அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி, ஏனென்றால் ரஷ்யாவிடமிருந்து மிக சிறந்த ஆயுதங்களை வாங்கும்போது கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய கேட்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தின் மூலம் நம்ம நாட்டிற்கு ஏராளமான பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதிக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தற்போது ரஷ்யாவிடமிருந்து உலகத்திலே மிக சிறந்த நியூக்ளியர் அட்டாக் சப்மரைனை நமது இந்திய அரசு
ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதற்கு ஏற்கனவே 2019ஆம் ஆண்டே ஒப்பந்தம் செய்து முடிக்கப்பட்டன. அந்த கப்பல் மிக விரைவில் இந்தியாவிற்கு வரும் என்று தெரிகிறது நண்பர்களே. ஏற்கனவே நாம் நியூக்ளியர் பவர் மூலம் இயங்கக்கூடிய 3 நீர்மூழ்கி கப்பல்களை நமது உள்நாட்டிலே தயாரித்து அரிஹண்ட், அரிகாட், அர்தமான் என்று சொல்லக்கூடிய 3 கப்பல்களை நாம் பயன்படுத்த உள்ளோம். இனியும் நாம் S5 என்ற திட்டத்தின் கீழ் ஏராளமான நீர்மூழ்கி கப்பல்களை கட்ட உள்ளோம் நண்பர்களே. ஆகவே சீனாவை கண்டு நமது இந்தியா எப்போதுமே பயப்பட வேண்டிய நிலை இருக்காது. சில உலக நாடுகளும் யூடியூப் சேனல் நமது நண்பர்களுமே சீனா மிகப்பெரிய நாடு, சீனாவிடம் ஏராளமான ஆயுதங்கள் உள்ளன, அவற்றை நாங்கள் எளிதில் தாக்கி விடுவோம் என்றெல்லாம் செய்திகளை வெளியிடுகின்றீர்களே என்றெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் செய்திகள் வெளியிட்டு வருகிறார்கள். நண்பர்களே, நம்மிடம் உள்ள ஆயுதம் மிக திறமையான ஆயுதங்கள். நமது முப்படை வீரர்களும் மிக திறமையான வீரர்கள். ஆகவே இந்த திறமைக்கு சீனா நிச்சயம் ஈடு கொடுக்க முடியாது. ஏராளமான ஆயுதங்களை வைத்திருக்கலாம். அந்த ஆயுதங்களை அந்த நாட்டு வீரர்கள் பயன்படுத்துவார்களா, பயன்படுத்த முடியுமா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயுதங்கள் செயல்படுமா என்பதனையும் நாம் பார்க்க வேண்டியுள்ளது நண்பர்களே. ஆகவே ரஷ்யா நமக்கு மிக சிறந்த நண்பனாக, எந்த நேரத்திலும் உதவி செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு சிறந்த நண்பனாக விளங்கி வருகிறது நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.